அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் பொங்கலுக்கான முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். டயரு, பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பொருள்லாம் எரிக்காம பாய், தொடப்பம் அந்த மாதிரிலாம் எரிச்சு எல்லாருமே கொண்டாடுங்க. ஏழுமலையானுக்கு காணிக்கையாக வந்த தங்க பிஸ்கட்டை கடத்தி செல்ல முயன்ற ஒப்பந்த ஊழியர் திருதிருவென முடித்ததை வைத்து தட்டி தூக்கிய கோயில் பாதுகாப்பு ஊழியர்கள். திருப்பதி மலையில் உள்ள பரக்காமணி எனப்படும் காணிக்கை பணம் என்னும் பகுதியில் ஒப்பந்த ஊழியராக தனியார் நிறுவனம் மூலம் வேலை செய்பவர் பெண் சுலையா. அவருக்கு அங்கு குப்பைகளை அகற்றும் பணி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பக்தர் ஒருவர் காணிக்கையாக 100 கிராம் தங்க பிஸ்கட்டை செலுத்தியுள்ளார். இதனை நோட்டமிட்ட ஒப்பந்த ஊழியர் பெண் சுலையா அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திட்டம் போட்டு குப்பைகளை அகற்ற பயன்படுத்தும் டிராலியில் குப்பைகளுடன் போட்டு எடுத்துச் செல்ல முயன்றுள்ளார். ஆனால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களுக்கு அவருடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டது. எனவே அவர்கள் பெண் சுலையாவை தீவிரமாக சோதனை செய்ததுடன் அந்த டிராலியையும் அதில் இருந்த குப்பைகளையும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது பெண் சுலையா குப்பைகளோடு குப்பையாக 100 கிராம் தங்க பிஸ்கட்டை போட்டு வெளியில் கொண்டு செல்ல முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை தேவஸ்தானம் விஜிலன்ஸ் துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணைக்கு உட்படுத்திய விஜிலன்ஸ் அதிகாரிகள் அதன் பின் திருமலை போலீசில் ஒப்படைத்தனர். அந்த தங்க பிஸ்கட்டை கைப்பற்றி பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெண் சுலையா ஒருவர் மட்டுமே திருடினாரா அல்லது வேறு யாருக்காவது சம்பந்தம் உள்ளதா, எப்போது முதல் இப்படி திருடுகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெறுகிறது. ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்ட தங்க பிஸ்கட்டை திருட முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.